Good morning to all. Today 10th standard social science economics unit 2 remaining topic discussed today. Okay, let's start. First of all, the topic got general agreement on trade and tariff. The general agreement of trade and tariff. அதாவது tariff அப்படின்னா என்னன்னா சுங்கவரி. சரியா? ட்ரேடுனா வாணிபம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஜெனரல் அக்ரிமெண்ட்டுனா பொது உடன்பாடு. ரைட், சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு அதான் வந்து காட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஸோ அதில் பாருங்கள், காட் வாஸ் சைன்டு பை 23 countries in 1947. அதாவது 1947 23 நாடுகள் வந்து காட் ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர்ஸ் ஆஃப் காட். அதாவது இந்த காட்டின் நிறுவன உறுப்பினர்களில் இந்தியாவும் வந்து ஒரு நாடாக வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் காட் ஆர்தர் டங்கல் கேம் அப் வித் எ draft final act known as draft Tangal was approved and signed. அதாவது என்னென்னா இதன் இயக்குனர் நோட் பண்ணிங்க, டைரக்ட் ஜெனரல்னா இந்த காட்டோடைய இயக்குனர் வந்து ஜெனரல் ஆர்தர் டங்கல். நோட் பண்ணிக்கிங்க, ஆர்தர் டங்கல். ஸோ கம்னா கொண்டு வந்த டிராஃப்ட்டு ஃபைனல் ஆக்ட், அதாவது இந்த தங்கல் வரைவு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நோன் ஆஸ் டிராஃப்ட் டங்கல், அதாவது டிராஃப்ட் ஃபைனல் ஆக்ட். அதாவது இந்த ஜெனரல் ஆர்தர் கொண்டு வந்த இந்த டங்கல், அதாவது ஜெனரல் ஆர்தர் டங்கல் கொண்டு வந்த அந்த ஃபைனல் அதாவது டிராஃப்ட் ஃபைனல் ஆக்ட் அப்படின்னா என்னென்னா இறுதி சட்ட ஒப்பந்த வரைவு. ரைட் பண்ணிக்கிங்க, டிராஃப்ட் ஃபைனல் ஆக்ட் அப்படின்னா இறுதி சட்ட ஒப்பந்த வரைவு. ஸோ இது பாப்புலர்லி நோன் அஸ், அதாவது என்னென்னா இது வந்து எப்படி அழைக்கப்படுதுன்னா தங்கல் வரைவு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. இது வந்து அப்ரூவ்டுனா என்னென்னா அங்கீகரித்து தென் சைன்டுனா ஒப்பந்தமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காட் பிரைமரி பர்பஸ் வாஸ் டு இன்க்ரீஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பை ரெடியூசிங் வேரியஸ் டெரிஃப்ஸ். அதாவது என்னென்னா இதனுடைய முக்கிய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா அர்த்தமுள்ள விதிகள். நோட் பண்ணிக்கிங்க, வேரியஸ் டெரிஃப்ஸ் அப்படின்னா என்னென்னா அர்த்தமுள்ள விதிமுறைகளை வந்து அதாவது என்ன அப்படின்னா ஸோ வேரியஸ் டெரிஃப்ஸ் அண்ட் குவார்ட்டர்ஸ் அண்ட் சப்சிடைஸ் வைல் மெயின்டைனிங் மீன்ஃபுல் ரெகுலேஷன். மீன்ஃபுல் ரெகுலேஷன்னா அர்த்தமுள்ள விதிமுறைகள். ரைட் பண்ணிக்கிங்க, மீன்ஃபுல் ரெகுலேஷன்னா அர்த்தமுள்ள விதிமுறைகள். ஸோ இதை வந்து மெயின்டைனிங் அப்படின்னா வந்து பின்பற்றி வேரியஸ் டெரிஃப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான கட்டணங்களையும், குவார்ட்டர்ஸ் அண்ட் சப்சிடைஸ்னால் குவார்ட்டர்ஸ்னால் வந்து என்னென்னா ஒதுக்கீடுகளையும், சப்சிடைஸ்னால் மானியங்களையும் வந்து ரெடியூஸ் அப்படின்னா வந்து என்ன குறைப்பதன் மூலிமா வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட், அதாவது சர்வதேச வர்த்தகத்தை வந்து இன்க்ரீசஸ், அதாவது அதிகரிப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட், அதுக்கப்புறம் டேக் யுவர் நெக்ஸ்ட் பேஜ். ரைட், ஸோ ரவுண்ட்ஸ் ஆஃப் காட், அதாவது காட்டின் சுற்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன் ஜெனீவா இன் சுவிட்சர்லாண்ட் 1947. அதாவது முதலாவது சுற்றுகள் வந்து எப்போ நடந்துச்சுன்னா ஜெனீவாவில், சுவிட்சர்லாந்துலேருந்து இருக்கக்கூடிய ஜெனீவாவில் 1947 நடந்துச்சு. செகண்ட் இன் அனிசி ஃப்ரான்ஸ் இன் 1949. செகண்டு கூட்டம் வந்து எப்போ நடந்துச்சுன்னா ஃப்ரான்ஸில் வந்து இருக்கக்கூடிய அனிசி அப்படிங்கிற இடத்துல 1949 வந்து நடந்துச்சு. தேர்டு இன் டார்குவே யூகே இன் 1950 and 51. அதாவது வந்து என்னென்னா இங்கிலாந்தில் வந்து இருக்கக்கூடிய யூகே அப்படின்னா யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து. சரிங்களா? இங்கிலாந்தில் வந்து இருக்கக்கூடிய டார்குவே இதில் வந்து 1950-51 மூன்றாவது கூட்டம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 4th, 5th and 6th இன் ஜெனீவா இன் சுவிட்சர்லாந்து 1956, 1960, 61 and 60, 64 and 67. அதாவது என்னென்னா இதனுடைய 4வது, 5வது, 6வது சுற்றுகள் வந்து அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் வந்து 1956, 60, 61, 64, 67 வந்து நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 7th இன் டோக்கியோ
in Japan in 1973 and 79. அதாவது வந்து இதனுடைய 7வது கூட்டம் வந்து ஜப்பானில் வந்து இருக்கக்கூடிய டோக்கியோவில் 1973-79 வந்து நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 8th and final round at எங்கே அப்படின்னா பட்னா டெல் நோட் பண்ணிக்கிங்க. பட்னா டெல் எஸ்டி நோட் பண்ணிக்கிங்க. பண்டா டெல் நோட் பண்ணிக்கிங்க. பண்டா டெல் எஸ்டி உருகுவே in 1986 and 1994 known as உருகுவே ரவுண்ட். அதாவது என்னென்னா இந்த 1986 1994 8வது மற்றும் இறுதி சுற்று வந்து பண்டா டெல் எஸ்டி உருகுவே இதில் வந்து நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து உருகுவே சுற்று அப்படின்னு வந்து அழைத்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் WTO உலக வர்த்தக அமைப்பு. ரைட் பண்ணிக்கிங்க. ஸோ த சைனிங் ஆஃப் த ஃபைனல் ஆக்ட் ஆஃப் த உருகுவே ரவுண்ட் பை த மெம்பர் நேஷன் of GATT in April 1994 paved the way for setting of the WTO. அதாவது என்னென்னா 1994 ஆண்டு ஏப்ரல் மாதம் வந்து உலக வர்த்தக அமைப்பை வந்து அமைப்பதற்கு GATT உறுப்பு நாடுகள் வந்து உருகுவே சுற்றின் போது இறுதி ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. An agreement to this effect was signed by 104 members. அதாவது என்னென்னா இந்த ஒப்பந்தத்தை வந்து எஃபெக்ட் அப்படின்னா வந்து அமல்படுத்த, எஃபெக்ட்னா அமல்படுத்திட வந்து 104 உறுப்பினர்கள் வந்து இந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் the WTO agreement came into force from January 1, 1995. அதாவது இந்த WTO உடன்படிக்கை வந்து ஜனவரி 1, 1995 முதல் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். இந்த WTO-உடைய அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்பு ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருக்குன்னா ஜெனீவா இன் சுவிட்சர்லாந்து. இதனுடைய தலைமையகம் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜெனீவாவில் வந்து இருக்குது. பர்பஸ் அப்படின்னா வந்து இதனுடைய நோக்கம் வந்து என்னென்னா ரெகுலேஷன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், அதாவது வணிகத்தினை கட்டுப்படுத்துதல் அயல்நாட்டு வணிகம். நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் ஆஃப் WTO, அதாவது இதனுடைய உறுப்பினர்கள் வந்து யார் வந்து இருப்பாங்க அப்படின்னா டைரக்டர் ஜென்ரல், அதாவது தலைமை இயக்குனர், அண்ட் 4 டெப்டி டைரக்டர் ஜென்ரல் 4 துணை இயக்குனர்கள், அண்ட் அதர் 600 அஃபீஷியல் ஸ்டாஃப் ஃப்ரம் அரௌண்ட் 80 மெம்பர் கண்ட்ரீஸ். அதாவது என்னென்னா 80 உறுப்பு நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 அலுவலக உறுப்பினர்கள் வந்து இதில் வந்து மெம்பராக வந்து இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். see the image. இதுதான் வந்து வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன், அதாவது உலக வர்த்தக அமைப்போடைய பில்டிங் கட்டடம் வந்து இருக்கக்கூடிய இடம். இது வந்து எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் வந்து இந்த WTO வந்து ஹெட் குவார்ட்டர் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ரைட். ஓகே. நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் WTO, அதாவது என்னென்னா உலக வர்த்தக அமைப்பின் வந்து குறிக்கோள்கள் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். டு செட் அண்ட் என்ஃபோர்ஸ் ரூல்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், அதாவது அயல்நாட்டு வாணிபத்திற்கான ரூல்ஸ் விதிகள் அமைத்தல், அண்ட் என்ஃபோர்ஸ்னால் செயல்படுத்துதல், அயல்நாட்டு வாணிபத்திற்கான விதிகளை அமைத்தல் மற்றும் செயல்படுத்துதல் ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ். செகண்ட் வந்து டு ப்ரொவைட் எ ஃபாரம் ஃபார் நெகுடேட்டிங் அண்ட் மானிட்டரிங் ஃபர்தர் ட்ரேடு லிபரலைசேஷன், அதாவது டு ப்ரொவைட் எ ஃபாரம் ஃபார் நெகுடேட்டிங் அண்ட் மானிட்டரிங் ஃபர்தர் ட்ரேடு லிபரலைசேஷன், அதாவது வர்த்தகம் தாராளமயமாக்கலுக்கான பேச்சுவார்த்தை. ஃபாரம் நெகுடேட்டிங் அப்படின்னா பேச்சுவார்த்தை, தென் மானிட்டரிங்னா கண்காணிப்பதற்கான
ஒரு ஃபரம் அப்படின்னா ஒரு மன்றத்தை வந்து வழங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வர்த்தக தாராளமயமாக்கலுக்கான பேச்சுவார்த்தை மற்றும் கண்காணிப்பதற்கான ஒரு மன்றத்தை வந்து வழங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டு ரிசால்வ் ட்ரேடு டிஸ்பட்ஸ், அதாவது என்னென்னா வர்த்தக தகராறுகளை வந்து கையாளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இன்ட்ரோடக்ஷன் அட் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேன் கோ டுகெதர். அதாவது இன்ட்ரடக்ஷன் அட் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் கேன் கோ டுகெதர், ரைட். ஸோ அதாவது என்னென்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா நிலையான முன்னேற்றம், தென் என்விரான்மெண்ட்னா சுற்றுச்சூழல். ஸோ ஆகிய இரண்டையுமே வந்து ஒரு சிறந்த வளர்ச்சிக்கு பாதுகாப்பாக வந்து இருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிறந்த, அதாவது இரண்டையும் வந்து கேன் டுகெதர் அப்படின்னா இரண்டையுமே வந்து ஒருங்கிணைத்து அறிமுகம் செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது நிலையான முன்னேற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய இரண்டையுமே ஒன்றிணைத்து அறிமுகம் செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். To ensure that developing countries secure a better share of growth in world trade. அதாவது to ensure that developing countries secure a better share of growth in world trade. அதாவது என்னென்னா உலக வர்த்தகத்தில் வேர்ல்டு ட்ரேடு, அதாவது உலக வர்த்தகத்தில் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ந்து வரும் நாடுகளின், நோட் பண்ணிக்கோங்க, இந்த வளர்ந்து வரும் நாடுகளின் செக்யூர் எ பெட்டர் ஷேர் ஆஃப் க்ரோத். அதாவது என்னென்னா வளர்ந்து வரும் நாடுகளின் ஒரு சிறந்த வளர்ச்சிக்கு செக்யூர்னா என்னது, பாதுகாப்பாக வந்து இருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். அதுக்கப்புறம் டு ரிசால்வ் ரைட். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் டு இன்க்ரீஸ் த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அதாவது என்னென்னா முடிவெடுக்கும் செயல்பாடுகளின் வெளிப்படை தன்மையை அதிகரித்தல். முடிவெடுக்கும் செயல்பாடுகளில் டிரான்ஸ்பரன்சின்னா வெளிப்படை, சரிங்களா? டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா முடிவெடுக்கும் செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மையை வந்து அதிகரித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு டு என்ஷூர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் போர்டு இன்க்ரீஸ் இன் எஃபெக்டிவ் டிமாண்ட். அதாவது என்னென்னா டு என்ஷூர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் போர்டு இன்க்ரீஸ் இன் எஃபெக்டிவ் டிமாண்ட். அதாவது என்னென்னா முழு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துதல் மற்றும் பயனுள்ள தேவையை அதிகரித்தல். அதாவது பயனுள்ள தேவையை, எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னா பயனுள்ள தேவையை வந்து அதிகரித்தல், முழு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துதல் மற்றும் பயனுள்ள தேவையை வந்து அதிகரித்தல், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் ட்ரேடு ரிலேட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ட்ரிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்டெலெக்சுவல் அப்படின்னா அறிவுசார், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ரிலேட்டட்னா தொடர்பான, ட்ரேடு ஆஸ்பெக்ட்னா வர்த்தக உரிமைகள், அதாவது அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமைகள். ஸோ ஃபஸ்ட்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மே பி டிஃபைன்டு ஆஸ் இன்ஃபர்மேஷன் வித் எ கமர்ஷியல் வேல்யூ. அதாவது என்னென்னா இந்த அறிவுசார் பண்டங்களின் உரிமைகள் என்பது ஒரு வணிக மதிப்புடன் கூடிய தகவல் என்று வரையறுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்டர் ட்ரிஃப் பேட்டன்ட் ஷெல் பி அவைலபிள் ஃபார் எனி இன்வென்ஷன் வெதர் ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ் இன் ஆல் ஃபீல்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜிஸ். அதாவது என்னென்னா ட்ரிஃபின் கீழ் வந்து ப்ராடக்ட் அப்படின்னா பண்டங்கள், ஆர் ப்ராசஸ்னால் செயல்முறைகள். ஸோ இது எல்லாமே வந்து ஆல் ஃபீல்டு ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜினா அனைத்து துறைகளின் தொழில்நுட்பங்களில் வந்து அதாவது ட்ரிஃப் பேட்டன்ட் ஷெல் பி அவைலபிள்
ஃபார் எனி இன்வென்ஷன், அதாவது என்னென்னா இந்த ட்ரிஃபின் கீழே வந்து பண்டங்கள் அல்லது செயல்முறைகள் அனைத்து துறைகளின் தொழில்நுட்பங்களில் வந்து எந்த ஒரு கண்டுபிடிப்புக்கும் வந்து பேட்டன்ட்னா ஒரு காப்புரிமையை வந்து வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் கவர்டு 7 ஏரியாஸ் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதாவது என்னென்னா ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்தில் வந்து 7 பகுதிகள் வந்து அறிவு சார்ந்த சொத்துரிமைகளை வந்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ரைட், இம்பேக்ட் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். அதாவது உலகமயமாக்கலின் இம்பேக்ட்னா தாக்கம், அண்ட் சேலஞ்சஸ்னா சவால்கள். உலகமயமாக்கலின் தாக்கமும் மற்றும் சவால்கள். பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னா வந்து நேர்மறை தாக்கம். எ பெட்டர் எக்கனாமி இன்ட்ரடியூஸ்டு ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட். அதாவது பெட்டர் எக்கனாமி அப்படின்னா வந்து ஒரு சிறந்த பொருளாதாரம். கேபிட்டல் மார்க்கெட் அதாவது மூலதன சந்தையின் ரேபிட் டெவலப்மெண்ட் அப்படின்னா விரைவான வளர்ச்சியை இன்ட்ரடியூஸ்டு அறிமுகப்படுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிறந்த பொருளாதாரம் வந்து மூலதன சந்தையின் விரைவான வளர்ச்சியை அறிமுகப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஸ் இன்க்ரீஸ்டு, அதாவது வாழ்க்கை தரம் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட்டு குளோபலைசேஷன் ரேபிட்லி இன்க்ரீஸ் பெட்டர் ட்ரேடு ஸோ தட் மோர் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்டு. அதாவது என்னென்னா இந்த உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் வந்து ட்ரேடு வர்த்தகத்தை வந்து ரேபிட் இன்க்ரீஸ் அதாவது வேகமாக அதிகரித்து ஸோ தட் மோர் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்டு அதிக மக்களுக்கு வேலைவாய்ப்பை வந்து அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ்டு நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன்ஸ். அதாவது என்னென்னா இந்த புதிய தொழில்நுட்பங்கள் நியூ டெக்னாலஜிஸ் புதிய தொழில்நுட்பங்கள் அண்ட் நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன்ஸ் அதாவது புதிய அறிவியல் ஆராய்ச்சி முறைகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இன்ட்ரடியூஸ்னா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் குளோபலைசேஷன் இன்க்ரீஸிங் த ஜிடிபி ஆஃப் எ கண்ட்ரி. அதாவது இந்த உலகமயமாக்கல் வந்து ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு to helps to increase in free flow of goods also to increase foreign direct investment. அதாவது என்னென்னா இது வந்து கூட்ஸ் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அப்படின்னா வந்து இது பண்டங்களை வந்து தடையற்றதாகவும் இன்க்ரீசஸ்னால் தாராளமயமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பண்டங்களை வந்து தடையற்றதாகவும் தாராளமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை வந்து அதிகரிக்கவும் வந்து இது வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு நெகட்டிவ் இம்பேக்ட் அதாவது எதிர்மறை தாக்கங்கள். டூ மச் ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் அமாங்கஸ்ட் கண்ட்ரீஸ் இன்ட்ரடியூஸ்டு அன்ஃபேர் அண்ட் இம்மோரல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் இன்கம். அதாவது டூ மச் ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் அமாங்கஸ்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னா என்னென்னா நாடுகளுக்கிடையே மிக அதிகமான மூலதனமானது அன்ஃபேர் அப்படின்னா நியாயமற்ற அண்ட் இம்மோரல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் இன்கம் அதாவது ஒழுக்கமற்ற விநியோகிப்பாளர்களையே அறிமுகப்படுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நாடுகளுக்கிடையே மிக அதிகமான மூலதனமானது வந்து நியாயமற்ற மற்றும் ஒழுக்கமற்ற விநியோகிப்பாளர்களை வந்து அறிமுகப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு அனதர் ஃபியர் இஸ் லாஸிங் நேஷ்னல் இன்டெகிரிட்டி அதாவது வந்து இது வந்து என்னென்னா இன்டெகிரிட்டி பிகாஸ் ஆஃப் டூ மச் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ட்ரேடு அண்ட் ட்ரேடு இண்டிபெண்ட் டொமஸ்டிக் பாலிசி ஆர் லாஸ்ட். அதாவது என்னென்னா இது வந்து தேசிய ஒருமைப்பாட்டை வந்து இழந்து வருவதோடு அதாவது இந்த தேசிய நேஷ்னல் இன்டெகிரிட்டினா தேசிய ஒருமைப்பாட்டை வந்து இழந்து வருவதோடு டூ மச் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ட்ரேட் அதாவது மிக அதிகமான வர்த்தக பரிமாற்றம் வந்து இருப்பதால் வந்து இண்டிபெண்ட் டொமஸ்டிக் பாலிசி ஆர் லாஸ்ட் அதாவது சுதந்திரமான உள்நாட்டு கொள்கைகள் வந்து இழக்கப்படுகின்றன என்பது அச்சத்திற்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியர் அப்படின்னா ஒரு அச்சத்திற்குரியதாக வந்து சொல்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்.
Okay, next point, rapid growth of the economy has required a major infrastructure and resources extraction, and this increases negative ecological and social cost. அதாவது என்னென்னா rapid growth of the economy, அதாவது என்னென்னா ஒரு பொருளாதாரத்தின் விரைவான வளர்ச்சிக்கு தேவை அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்றாலும் வந்து அதாவது அண்ட் ரிசோர்ஸஸ் எ மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரிசோர்ஸஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது எ மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் ஒரு முக்கிய உள்கட்டமைப்பும், தென் ரிசோர்ஸஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா வளங்களை பிரித்தெடுத்தலும் வந்து ஒரு பொருளாதாரத்தின் விரைவான வளர்ச்சிக்கு தேவை என்றாலுமே வந்து திஸ் இன்க்ரீஸ் நெகட்டிவ் எக்காலஜிக்கல் அண்ட் சோசியல் காஸ்ட், இது வந்து ஒரு எதிர்மறை சுற்றுச்சூழல், அதாவது நெகட்டிவ் எக்காலஜிக்கல்னால் என்னென்னா எதிர்மறை சுற்றுச்சூழல் மற்றும் சோசியல் காஸ்ட்னா சமூக செலவுகளையும் வந்து இன்க்ரீசஸ்னால் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா முக்கிய கட்டமைப்பும் அதே மாதிரியே வளங்களை பிரித்தெடுத்தலும் வந்து ஒரு பொருளாதாரத்தின் விரைவான வளர்ச்சிக்கு தேவை அப்படி இருந்தாலுமே வந்து இது வந்து ஒரு எதிர்மறையான சுற்றுச்சூழலையும் அதே மாதிரியே சமூக செலவுகளையும் வந்து இது வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, right, rapidly increases in exploitation of national resources to earn foreign exchange, அதாவது ஏர்ன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுனா அந்நிய செலாவணியை பெறுவதற்காக நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இயற்கை வளங்களை வந்து ரேபிட்லி இன்க்ரீஸ்டு இன் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது அந்நிய செலாவணியை பெறுவதற்காக இயற்கை வளங்களை வந்து மிக அதிகமாக விரைவாக சுரண்டப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஹவ் பீன் ரியலைஸ்டு, அதாவது ரியலைஸ்டுனா என்னென்னா சுற்றுச்சூழல் பற்றிய தரங்களும் கட்டுப்பாடுகளும் வந்து தளர்த்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன், உலகமயமாக்கலின் சவால்கள். The benefit of globalization extend to all countries that will not happen automatically, அதாவது உலகமயமாக்கலின் ஹேப்பன் அப்படின்னா நன்மைகள் வந்து அனைத்து நாடுகளுக்கும், ஆல் கண்ட்ரீஸ் அனைத்து நாடுகளுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக தானாக கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், உலகமயமாக்கலில் நன்மைகள் வந்து அனைத்து நாடுகளுக்கும் வந்து தானாக கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் டு ஃபியர் தட் குளோபலைசேஷன் லீட் டு இன்ஸ்டபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். Okay, next point, to fear that globalization leads to instability in the developing world, அதாவது டெவலப்பிங் வேர்ல்டுனா என்னென்னா வளர்ந்து வரும் உலகில் உலகமயமாக்கல் வந்து வளர்ந்து வரும் உலகில் இந்த உலகமயமாக்கல் வந்து ஒரு இன்ஸ்டாபிலிட்டி, இந்த டெவலப்பிங் இன்ஸ்டாபிலிட்டி அப்படின்னா என்னென்னா உறுதியற்ற லீட்ஸ் தன்மைக்கு வந்து வழிவகுக்கும் என்பது அச்சத்திற்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வளர்ந்து வரும் உலகில் வந்து உலகமயமாக்கல் வந்து உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் என்பது அச்சத்திற்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டு இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு தட் இன்க்ரீஸ்டு குளோபல் காம்படிஷன் will lead to race to the bottom of in wages, labor right and employment practices, அதாவது என்னென்னா உலகமயமாக்கலால் வந்து உலகளாவிய போட்டி, அதாவது உலகளாவிய போட்டி குளோபல் காம்படிஷன் அப்படின்னா உலகளாவிய போட்டி வந்து இன்க்ரீஸ்டுனா அதிகரித்து வந்து இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு அப்படின்னா தொழில்துறை உலகில் வந்து வேஜஸ் அப்படின்னா வந்து ஊதியம், லேபர் ரைட் அப்படின்னா தொழிலாளர் உரிமைகள், எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிஸ்னால் வேலைவாய்ப்பு நடைமுறைகள் ஆகியவற்றை வந்து will lead to race into the bottomனா என்னென்னா அடிமட்டத்துக்கு
கொண்டு செல்ல இது வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க. பாட்டம்னா என்னென்னா அடிமட்டத்திற்கு வந்து கொண்டு செல்ல இது வந்து வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது உலகமயமாக்கலினால் வந்து உலகளாவிய போட்டி வந்து அதிகரித்த தொழில்துறை உலகில் வந்து ஊதியங்கள், தொழிலாளர் உரிமைகள், வேலைவாய்ப்பு நடைமுறைகள் ஆகியவற்றை வந்து அடிமட்டத்திற்கு கொண்டு செல்ல இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இட் லீட்ஸ் டு குளோபல் இன்பேலன்ஸ், இது வந்து உலகளாவிய சமத்துவமின்மைக்கு வந்து வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க. இன்பேலன்ஸ்னால் சமத்துவமின்மைக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குளோபலைசேஷன் ஹாஸ் லீட் டு an increase in activities such as child labor and slavery, இது வந்து உலகமயமாக்கலால் வந்து சைல்டு லேபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை தொழிலாளர் முறை மற்றும் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லக்கூடிய அடிமைத்தனம் போன்ற நடவடிக்கைகள், ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா வந்து என்னென்னா போன்ற நடவடிக்கைகளை வந்து இன்க்ரீசஸ் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, பீப்புள் started consuming more jungle food. அதாவது என்னென்னா இந்த மக்கள் அதிகமாக வந்து ஜங்கிள் ஃபுட்னா துரித உணவுகளை உட்கொள்கிறார்கள். நோட் பண்ணிக்கோங்க, மக்கள் அதிகமாக துரித உணவுகளை வந்து உட்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜங்கிள் ஃபுட்டுனா நீங்கள்லாம் கடையில் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்லலாம் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஜங்கிள் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. துரித உணவுகளை வந்து உட்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் காசஸ் த டீக்ரேடேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ். இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து டீக்ரேடேஷன் ஆஃப் ஹெல்த் அப்படின்னா உடல்நல குறைவு, அப்புறம் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ் நோய் பரவுவதற்கு வந்து இது வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் குளோபலைசேஷன் ஹாஸ் லீட் டு என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன், அதாவது உலகமயமாக்கல் வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பை வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த குளோபலைசேஷன் has led to environmental degradation, அதாவது உலகமயமாக்கல் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, பாக்ஸில் வந்து இருக்குது பார்க்கலாம். FERA ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1974, அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம். நோட் பண்ணிக்கோங்க, அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் 1974, 1974. திஸ் ஆக்ட் ரிஃபர்டு டைரக்ட்லி டு த ஆப்ரேஷன் ஆஃப் எம்என்சி இன் இந்தியா. அதாவது என்னென்னா இந்த சட்டம் வந்து இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்களின் செயல்பாட்டை நேரடியாக குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் FEMA ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999, அதாவது என்னென்னா அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999. அண்டர் FEMA the emphasis is on management rather than regulation. அதாவது என்னென்னா இது வந்து அதாவது இது வந்து என்னென்னா பாராளுமன்றத்தால், நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து பாராளுமன்றத்தால் 1999 ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் இல்லை, ரைட் பண்ணிக்கோங்க. அதாவது டு அப்ரூவ்டு பார்லிமெண்ட் இன் 1999, நோட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா இது பாராளுமன்றத்தால் 1999 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கட்டுப்பாட்டுக்கு மாறாக, அதாவது மேனேஜ்மெண்ட் ரேதர் தென் ரெகுலேஷன். ரெகுலேஷன்னா கட்டுப்பாடு, தென் மேனேஜ்மெண்ட்னா நிர்வாகம். கட்டுப்பாட்டுக்கு மாறாக நிர்வாகத்தை FEMAவின் கீழ் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இது வந்து கட்டுப்பாட்டுக்கு மாறாக நிர்வாகத்தை FEMAவின் கீழ் வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டுடே வந்து இந்த எக்கனாமிக்ஸ் யூனிட் 2 வந்து இந்த பாயிண்ட்டோட வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு உண்டான கொஷின் ஆன்சர்ஸ் வந்து குரூப்பில் நான் சென்ட் பண்ணுறேன். அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, டுடே கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸ் see the new lesson. Okay, thank you.